Audio Jungle. ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதமே வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் திமிரி சமாதான சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிக்கு தயவு செய்து உங்களுடைய அப்பா அம்மா தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாவரையும் அழைத்து கொண்டு வாங்க. இன்றைக்கு தேவன் அற்புதம் செய்கிற ஒரு திருநாளாய் அமைய போகிறது. இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வியாபாரத்துல, உங்க தொழிலில, உங்க ஊழியத்துல என் அப்பன் இயேசு செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்பொழுது நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கும்படி நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தராகிய இயேசுவை நோக்கி நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 அப்பா. Yes Lord. ஆண்டவரே, இன்றைய தினத்துல ஆண்டவரே இந்த வேதமே வெளிச்சம் என்ற ஆண்டவரே அப்பா இந்த ப்ரோக்ராமை கொடுக்க நீர் கிருபை செய்தபடியால் நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அனைவரையும் நீர் பாதுகாத்து வருவதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெயிலின் தாக்கத்தை ஆண்டவரை குறைத்தரலும் அப்பா. ஆண்டவரே, பள்ளிகள்லாம் ஆண்டவரை திறந்து விட்டது. மாணவர்களை ஆசிரியர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உயர் கல்வி அதிகாரிகளை காத்துக்கொள்ளும் அப்பா. மாணவர் நல்லா படிக்கட்டும். அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த கோர்ஸை ஆண்டவரே அவங்க எடுக்க ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே அப்பா. பெற்றோர்களுக்கு உதவியை செய்யும் ஆண்டவரே. உதவியை அனுப்பும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாட்களின் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் குடும்பமா நீ ரட்சியும் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை வெளிச்சம் ப்ரோக்ராம் மூலம் அனைவரும் வெளிச்சத்துக்குள்ளாக வர பிரகாசிக்கிற ஒரு தெய்வமாக இருக்க ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு கிருபை செய்யும் அப்பா. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்க இந்திய தேசம் எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும், முக்கியமான அதிகாரிங்க ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அண்டை நாடுகளை காத்துக்கொள்ளும் அப்பா. இஸ்ரேல் எருசலேமில் சமாதானத்தை தார். எல்லா நாடுகளிலும் போர் நிறுத்தம் செய்யட்டும் அப்பா. ரஷ்யா, உக்ரைன் ஆண்டவரே, இன்னும் எங்கெங்க ஆண்டவரே போர் விபத்துகள் மரணங்கள் எல்லாம் நின்று போகட்டும். சமாதானம் பெருகட்டும். எல்லா இடங்களிலும் சமாதானத்தை தாரும் அப்பா. நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எப்படியாவது நீர் காத்துக்கொள்ளும், சமாதானத்தை தாரும். போர் நின்று போகட்டும் அப்பா. ஆண்டவரே மக்கள் நல்லா இருக்கட்டும். ஆறுதலை தாரும். குடும்பமா சுகித்து இருக்கட்டும். ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. காத்துக்கொள்ளும் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை ஆண்டவரே, குடும்பங்களை, பிள்ளைகளை இந்த நாட்கள்ல காத்துக்கொள்ளும் அப்பா. அவங்க உம்முடைய ஆண்டவரே கனமான இந்த ஊழியத்தை செய்யும் போது, இந்த வேதத்தை சுமந்து செல்லும் போது, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போது, உடைய அன்பை சொல்லும் போது அவர்களை காத்துக்கொள்ளும். ஊழியக்காரர்களை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் துணையாயிரும் ஆண்டவரே. வாகனத்துல சென்றாலும் நடந்து சென்றாலும் எப்படி சென்றாலும் ஒரு பாதுகாப்பு வேண்டும். காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாட்கள்ல ஆண்டவரே பிள்ளைகள் படிப்புக்கு தேவையில எல்லாம் சந்தித்தரலும் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே ஊழியக்காரை அபிஷேகித்து ஆண்டவரே உடைய செய்தியை தாரும் ஆண்டவரே. பேசும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் நீர் வெளிப்படும். நீர் ஆண்டவரை இடைப்படும் அப்பா. ஆண்டவரே இந்த செய்தியின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டோம். சுகம் ஆண்டவரே கொடுத்தரும் அப்பா. நீர் ஆண்டவரை கிருபையை தாரும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கும் போதே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அப்பா. துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இது எங்களோடு இரும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் மழையை எங்க மேல ஊற்றும் ஆண்டவரே. எங்க சந்ததி மேல, எங்க சந்தானத்தின் மேல ஆண்டவரே ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் எங்களோடு பேசும் அப்பா. பேசும் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவன் ஆண்டவரே அப்பா டிவி செய்ய ஆண்டவரை பணி செய்கிற ஆண்டவரை மகனை கூட காத்துக்கொள்ளும். குடும்பங்கள் நல்லா இருக்கட்டும். இந்த நாளில் எப்படியாவது ஒரு வெளிச்சம் எல்லா வீடுகளுக்குள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரை. அன்பு கிடைக்கட்டும். ரட்சிப்பு வரட்டும். மனம் திரும்பட்டும் அப்பா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எப்படியாவது மக்களை விடுவியும். கண்களை திறந்துள்ளும் அப்பா. வீணான பாவ செயல்களுக்கு ஈடுபடக்கூடாது. வாலிபர்களை காத்துக்கொள்ளும். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாரும். துணியாரும் ஆண்டவரை. பெற்றோர் கூட கவனமா பிள்ளைகளை பார்த்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும்.
ஜெபிக்கட்டும். இந்த நாளில் எங்களோடு பேசும் அப்பா. பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க பிரதர்? உங்களதான் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனை தேடி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா? ஆகவே இந்த வேதமே வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் இயேசு உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க வியாபாரம், உங்க தொழில், உங்களுடைய வேலை எல்லாம் உயர்த்தப்படும். ஆசீர்வாதமா தான் இருக்கப்போ. நீங்க பாருங்களேன், ரொம்ப ஆசீர்வாதமா நல்லா சிரிச்சுட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஊழியம் நல்லா இருக்க போகுது. நல்ல ஆண்டவரை துதிங்க. சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? சிஸ்டர் பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அறிவிப்பாக நாங்கள் சொல்லுகிற ஒரு காரியம், 18ஆம் தேதி 3வது புதன்கிழமை ஆங்கிலிக்கன் ஊழியருடைய ஐக்கியம் திமிரி சமாதான சபையில பிடி ஆபீஸுக்கு பின்புறத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த சபையில ஆங்கிலிக்கன் ஊழியக்காருடைய ஐக்கியம் நடைபெறுகிறது. அது அந்த சமயத்துல அருமையான ஊழியர்கள் வந்து ஆண்டுடைய செய்தியை உங்களுக்கு தருவார்கள். தொடர்ந்து இந்த 3வது வாரம், ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்துல புதன்கிழமையில நடைபெறக்கூடிய இந்த ஐக்கியத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நாங்க இந்த நவம்பர் மாதத்துல எல்லாருக்குமே ஒரு சிப்பம் அந்த அரிசி, அதாவது உங்களுடைய வீடுகளுக்கு உங்களுக்கு உணவாக அதை நாங்கள் ஒரு சிப்பம் அரிசியை கொடுத்து அனுப்பும்படியா இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வருகிறவர்களுக்கு இது வழங்கப்படும். அது இல்லாமல் அவர்களுக்கு சில பரிசு பொருள்களையும் தரும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே ஜெபிக்கிறோம். அதற்காக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே நீங்க வாங்க. அவங்களுக்கு நடத்துகிற சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, நீங்க சிறுவர் ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்தினுடைய அந்த புகைப்படங்களை நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க, அல்லது அவற்றை புகைப்படம் பிரதிகளாக எடுத்து நீங்க கொண்டு வாங்க. ஸோ டாக்குமெண்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே நீங்க எடுத்து வாங்க. உங்களுக்கு அதுக்குரியதான ஒரு சிறு தொகையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறோம். உங்க ஊழியம் வளர்ச்சி அடையணும், அதுதான் எங்க வாஞ்சை. ஊழியம் நல்ல செழிப்படையணும், அதுதான் எங்களுடைய வாஞ்சை. ஏன்னா தாகம் இருந்தால் தான் ஆண்டவர் ஊற்றுவார். தாகம் இருந்தால் தான் சந்ததி மேல ஆவி, அவங்க டிசெண்டன்ட் மேல, உங்களுடைய வாரிசுகள் மேல எல்லாம் ஆசீர்வாதம். இதெல்லாம் தாகம் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஆர்வம், நமக்கு ஒரு முயற்சி, முன்னேற வேண்டும் ஊழியத்துல, இன்னும் நம்முடைய வியாபாரத்துல அதே அளவு செய்து கொண்டிருக்கலாம். இன்னும் அதிக அளவு நீங்க செய்ய போறீங்க. நீங்க தான் முன்னோக்கி செல்ல வேண்டும். இயேசு என்ற நாமத்துல அவர் உங்களுக்கு முன்னால போய் கோணலானதை செவ்வையாக்குவார். இப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆவியானவர் இன்றைக்கு கொடுத்த செய்தியின் தலைப்பு, நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில, வியாபாரத்துல, தொழில பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். ஒரு வசனத்தை வாசித்து அதுக்கு முன்பாக ஒரு பாடல்ல ஒரு 2 வரியை நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பின்பு வசனத்துக்கு நாம் செல்வோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவி நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவி
நாட்களெல்லாம். இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா பரிகாரி. சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவி நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அல்லேலூயா. இயேசு நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்றவர் யாத்திரையாகமத்துல சொல்லியிருக்கின்றார். இயேசுதான் உங்க பரிகாரி, பயப்பட வேணாம். ஆமா, ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடுவான். உபாகமம் 28 படி சத்ரு தலை தெறிக்க அவன் ஓடிட்டான். கவலைப்படாதீங்க. உங்களை ஃபாலோ பண்றான சத்ரு அவன் ஃபாலோ பண்ண முடியாது. ஆண்டவர் அவனை விரட்டி விடுகிறார். தேவன் அவர் ஜெய கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 2:14 படியாக எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணின தேவன் அவர் நடத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க வியாபார தொழில் நல்லா இருக்கும், உங்க கல்வி உங்க வழக்கில வெற்றி கிடைக்கும், தேவைகள் சந்திக்கப்படும். ஜெபிங்க, விடாம ஜெபிங்க, கூடி ஜெபிங்க, சபையில போய் ஜெபிங்க. ஆவியானவர் சொன்ன காரியம் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதான் சத்ரு. பிரபஞ்சத்தின் தேவன் அவன். இந்த உலகம், பிரபஞ்சம் தான் உலகம். இந்த உலகத்தினுடைய தேவன் என்ன செய்யறான்? அவளை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆண்டவன் என்ன சொல்றாரு? இல்ல 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 இல்ல, நீங்க பிரகாசிக்க வேண்டும். அதனால தான் நான் வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் பிரகாசிப்பார்கள். நான் மெய்யான ஒளி. என்னை ஏற்றுக்கொண்டவன் எந்த மனுஷனா இருந்தாலும் அவனை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி நான் என்று தேவன் வீர முழக்கம் விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே 1 அதிகாரம் யோவான் 1 அதிகாரம் 10 9 உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிட்டு, உலகமோ அவரை அறியவில்லை. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அல்லேலூயா. அது பிதாவுக்கு ஒரே பேனானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. தேவஜனமே, அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராக இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. யாரா தோலவோ சந்தரா தோரியா. இயேசு உங்களுக்காக தான், உனக்காக தான். உங்க வலது கையை நல்லா நெஞ்சில வச்சு சொல்லுங்க, எனக்காக இயேசு சிலுவையில ரத்தம் செய்து என் பாவத்துக்காக அவர் பலியாய் மாற்றப்பட்டார். இன்னும் நான் அந்த பாவத்தை செய்ய விரும்பல. அந்த பாவத்தை இயேசு சுமந்தபடியினால நான் அறிக்கையிட்டு என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்டு அந்த இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நேசித்து எனக்காய் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவை நான் ஏற்று, அவர் மெய்யான ஒளிங்க. எவ்வளவு மூன்று வியாபாரம் நடக்கல, எவ்வளவு முயற்சி பண்ணும், கடை நல்லா வளரல, வியாபாரம் நல்லா வளரல, தயங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையும், தொழில் வளர்ச்சி அடையும், ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க
அப்படி இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சத்ரு உங்க மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருந்தா தேவன் என்ன செய்யறாரு, நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று உங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசிக்கும்படியாய் வருகிறார். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் இராமல் தேவனால் உண்டாயிருக்குது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆகவே இங்க சொல்றாரு 7ஆம் வசனத்துல பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில். ஆகவே 6ஆம் வசனம் சொல்லுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க தேவன் பிரகாசிக்கிறது தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அவர் முகத்துல ஒரு ஒளி இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் வசனத்துல இருக்குது. அல்லேலூயா. வசனம் அதுதான் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அவருடைய முகத்துல இருக்கிற அந்த வெளிச்சமானது, அந்த ஒளியானது நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க வைக்கிறது. அதுதான் வசனம். யோவான் 14:6 வாசிங்கள, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 1:9 வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு இருக்கிறார். ஆகவே உங்க வாழ்க்கை பிரகாசிக்கணுமா, இயேசுவின் இடத்துல வாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வாங்க, வசனத்தை வாசிங்க. அப்போ உங்க வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க. தேவனுடைய முகம் உன்மேல் பிரகாசிக்கணும். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிங்க, ஆண்டுடைய சமூகத்துல வேதத்தை வாசிங்க. நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நீங்க பிரகாசிக்கணும் அப்படின்னா வேதத்தை வாசிங்கன்ற கர்த்தர். வேதத்தை வாசிங்க. உங்க இருதயத்தில் அதுதான் பொக்கிஷமா இருக்கிறது. அதுதான் பொக்கிஷம். ஒளிப்படத்தில் இருக்கிறதான பொக்கிஷத்தை அவர் கோணலான செவ்வையாக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை தருகிறேன் என்று ஏசியாவில் சொல்லுகிறார். அப்போ வேத வசனம் உங்களை பிரகாசிக்க பண்ணும். 2வது 2 கொரிந்தியர் 4:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவு அடைகிறது இல்லை. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை. அப்ப நெருக்கம் நிறைய வந்தா நீங்க பிரகாசிக்க போறீங்க. அல்லேலூயா. நீங்க பிரகாசிக்கணும் தான் நெருக்கம் உங்ககிட்ட வருது. அல்லேலூயா. தாங்க முடியாத வேதனை, உபத்திரமம், போராட்டம், ஒருவேளை நோய், நிந்தை, அவமானம் எது வந்திருக்குது எனக்கு தெரியாதுங்க பிரதர், சிஸ்டர் எனக்கு தெரியாது, பாஸ்டர் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நீங்க பிரகாசிக்கப்பட போறீங்க. இயேசு உங்களை பிரகாசமாய் மாற்ற, உங்க ஊழியத்தை பிரகாசமாய் மாற்ற போகிறார். ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கல, என் பிள்ளைக்கு நடக்கல, கவலைப்படுறீங்களா? தேவன் அந்த நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு பிரகாசமான வாழ்வை தரப்போகிறார். எப்பக்கமும் நெருக்கப்பட்டோம், ஒடுக்கம் வந்தோம். யாத்திராகமம் 1:11 வாசிங்களேன். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்படியே அவர்களை கனமகிமையுள்ள வேலையில் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமதேன் என்னும் பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினவர்களாகவோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவளே, அங்க அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவாய் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி. சுமை சுமக்கிற வேலை, தாங்க முடியாத பலு வாழ்க்கையில
ஐயோ ஏன்னா அந்த குடும்பம் தெரியலையே, இவ்வளவு ஸ்கூல் ஃபீஸ் ஆகுது, இவ்வளவு குடும்பத்தினுடைய செலவாகுது, இவ்வளவு கரண்ட் பில் வருது, இவ்வளவு காரியங்கள் எனக்கு சுமையா இருக்கிறது, இட்ஸ் வெரி burden for me என்று சொல்லி கலங்குகிறீர்களா? கர்த்தர் சொல்றாரு, சத்துரு செய்யற அந்த வேலை. அங்க பாக்குறோம், அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அம்மாரா தால தோரபாரி பீதாபால ரபோ யாந்தர தியாந்தர. எவ்வளவு நீங்க ஊழியத்தில் ஆகிலும் அல்லது வியாபாரத்தில் ஆகிலும் அல்லது நீங்க போகிற இடத்துல ஆகிலும் தொழில் ஆகிலும் எவ்வளவு நீங்க நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனைப்படுகிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் பலுகி நீங்க பெருக போகிறீர்கள். அல்லேலூயா. யாந்தர தியாந்தர தியாலரபோ. அப்போ சிலர் 8 நாள் வாசிங்களே, அப்போ சில 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சிதறி போனவர்கள் எல்லாரும் அந்த சவுல் பவுலாய் அங்க ஸ்தேவான் இறந்து போகிறான். அப்படிலாம் இறந்து போன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிற 8ஆம் அதிகாரத்துல அவங்க எல்லாரும் சிதறப்படுகிறார்கள். வாசிப்போம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து வசனத்தை பிரசங்கித்தார்கள். பாருங்க, எல்லாம் ஒடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவங்க எல்லாரும் சிதறி போனார்கள். யாரு? சீஷர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சிதறி போனார்கள். சிதறி போனவங்க போற இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அல்லேலூயா. எங்க போறாங்களோ அதை அவங்க ஆதாயப்படுத்தினார்கள். பாருங்க, அதே ரோமர் 8:38, 8ஆம் அதிகாரம் ரோமர் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, என் வாழ்க்கையில உபத்திரம் வந்துடுச்சு, பசி வந்தாச்சு, நிர்வாணம் வந்தாச்சு, எது வந்தாலும் என் வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. வாசிப்பு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றின் மேலேயும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவர்களை மட்டும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. போதுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவங்கள் எது வந்தாலும் நமக்கு என்ன உண்டு? பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை உண்டு. நீங்க பிரகாசிப்பீங்க, வியாபாரம் வளரும், தொழில் வளரும். 3வது காரியத்தை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலேயே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்துல விளங்கும்படி. ஜீவன்னா வசனங்க. கிறிஸ்துவுடைய ஜீவன் எதுனா வசனம். சங்கீதம் 23:1 வாசிங்கன்னா 1ஆம் வசனத்துல அவர் கர்த்தரின் மெய்ப்பராய் இருந்தால் என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 133 3ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் போது, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஒரு மனம் இடத்துல கட்டளையிடுகிறார். அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜீவன்றது தேவனுடைய வசனம். அது உயிர் வானம் பூமி ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பும் ஒழிந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. ஆகவே 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் தான் இயேசு, அவர் தான் வசனம். அல்லேலூயா. கொலோசியர் 2:9-10 வசனத்தை நீங்க வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 9-10. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களும் சரீர பிரகாரமா இருக்கிறது. அவருக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் என்பது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. வெளிப்படுத்துற விசேஷத்துல ஒரு வார்த்தை 19ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படி குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்து அதை கடந்து செல்லும்படியா இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். வார்த்தை என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி
அங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவஜனமே, வார்த்தை தான் அவருடைய நாமம். அந்த நாமம் மிகவும் பெரிய நாமம். அல்லேலூயா. ஆகவே அவர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். அந்த நாமம் 13ஆம் வசனம் 19, 13 ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ஆகவே இயேசு என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஜீவன். இந்த ஜீவனுக்குரிய வார்த்தை வந்த உடனே என்ன ஆச்சு? நீங்க பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்க பிரகாசிக்க எங்க 3 வழியை சொல்லி கொடுக்கிறாரு. ஒன்று, உங்கள் இருதயங்கள்ல நீங்க இயேசுவை பிரகாசிக்க அவருடைய வார்த்தையை சொல்லணும். ரெண்டாவது, நெருக்கம் வந்துச்சுன்னா நீங்க பிரகாசிப்பீங்க. நெருக்கம் போராட்டங்கள் வந்தா நீங்க பிரகாசிப்பீங்க. மூன்றாவது, அவருடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பிரகாசிப்பீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற தெய்வம் இல்லையப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சிக்கு ஓடோடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆவலோடு வந்திருக்கிறாங்க, தாகத்தோடு ஓடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. கண்ணோக்கி பாரு, கண்ணோக்கி பாரு. அப்படி வியாபாரங்கள், தொழில் எங்கெல்லாம் முடங்கி, வாழ்க்கை எங்கெல்லாம் ஆண்டவரே மங்கி போய் இருக்கிறதோ அங்கே தொழுவீராக அவர்கள் பிரகாசிப்பார்களோ இயேசுவின் நாமத்தினால. அப்படி இருதயங்கள் பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. மனம் மாற்றம் வந்தால் அவர்கள் பிரகாசிப்பார்கள் என்று சொன்னீரப்பா. அவர்கள் உள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம் மன மாற்றத்தால் வருகிற பொக்கிஷம் என்பதை அறிந்து அவர்கள் மனம் மாற ஆண்டவரே, ரோமர் 12:2 படி மனம் மாற அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. இரண்டாவது, நாங்கள் கேட்டது போல நெருக்கம், போராட்டம், வேதனை, நிந்தை, பிரச்சனை இவையெல்லாம் வந்தா வாழ்க்கையில் அவர்கள் பிரகாசிப்பதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. மூன்றாவதாக, அவருடைய வாழ்க்கையில வசனத்தை அவர்கள் தினந்தோறும் மனப்பாடம் செய்தால், வசனத்தை தினந்தோறும் அவர்கள் பேசினால், பாசிட்டிவான வார்த்தைகளை, நன்மை பயக்க கர்த்தருடைய வசனங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டே வந்தால் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். அப்பா, பிரகாசிக்கட்டும். உடைய பிள்ளைகள் வேலை கிடைக்கட்டும், நல்ல குழந்தை பிறக்கட்டும், நல்ல திருமணம் நடக்கட்டும், தேர்வில வெற்றி கிடைக்கட்டும். அவர்களுக்கு ஊழியர்களை ஆசீர்வதியும். 18ஆம் தேதி நடக்கிற அந்த ஊழியர் ஐக்கியத்துல வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. இப்பொழுது குடும்பங்களிலே வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து, எந்த ஐசியூல இருந்தாலும், எந்த இடத்துல சுகவீனமா இருக்கிற எந்த முதியோர்கள், குழந்தைகள் யாரா இருந்தாலும் தொட்டு இப்பொழுது சுகமாக்குகிறார்கள் இயேசுவின் நாமத்தினால். கடல் பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுதலை செய்வீராக. அமாரா தாலா தோரி பிதாக்கா மோஷியா மாரியா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, காரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. Audio Jungle. Audio Jungle.